அதிமுகவினுடைய தற்போது நிலையை பற்றி தொண்டனாக உங்களுடைய கருத்து என்ன? ஒருங்கிணைப்பதற்காக செங்கோட்டையன் போன்றவர் முயற்சி பண்றாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழையும் புரட்சி தலைவர் அம்மா புகழையும் யார் குறைத்தாலும் நான் ஒத்து போக மாட்டேன். யார் என்ன பண்ணாலும் ஏன் வழி நான் போயிட்டு இருப்பேன். என்னுடைய எண்ணம் என்ன? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியில் புகழ் சேர்க்கணும், புரட்சி தலைவர் அம்மாவில் புகழ் சேர்க்கணும். அந்த என்னுடைய எண்ணமே. அதை என்ன பண்றது எனக்கு கிடையாது. இல்ல உங்களுடைய நிலைப்பாட்டுல பார்த்தா எல்லாம் ஒருங்கிணைங்கிறது தான் உங்களுடைய கருத்து தெரியுது. அப்படி பாக்குற போது அது என்ன டைம் தான் வரும். அன்னைக்கு கவுண்டமணி சொன்ன மாதிரி அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா போற மாதிரி அதை எடுத்துட்டு போக முடியாது. அப்படியே இருக்குங்க சண்டை தடவை. வீட்டுல இல்லைன்னா புரோட சண்டை வர்றது இல்லையா, மாமியார் மருவ சண்டை வர்றது இல்லையா, வரத்தான் செய்யும். அப்படிதான் இருக்கு. ஆனந்த் தம்பி தான் இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க. என் வீட்டுல இருக்கு, அண்ணன் வீட்டுல இருக்கு, எல்லா வீட்டும் இருக்கு. சண்டை அப்படித்தான் வரும். ஆனால் என்ன சண்டை நடந்தாலும் இறுதியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்து கொடுத்த பாதை அவருடைய புகழ். புரட்சி தலைவர் அம்மாவின் சிறப்பான ஆட்சி அவர்கள் சிங்க பெண்ணாக நடந்தது. அந்த வழியில் நான் செய்வேன். அது ஒரு தீர்க்கமான. நான் என்ன சொல்ல முடியும்? அந்த எப்படி கட்சிக்கு உழைச்சல் எல்லாருக்கும் தெரியும். இருக்க மக்கள் தமிழ்நாடு மக்கள் அனைத்து இருக்காங்க. குறிப்பா தாய்மார்கள் வரும்போது பாத்தீங்கன்னா உங்க கருத்துப்படி ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தை நாங்க எடுத்துக்கலாமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ், புரட்சி தலைவர் அம்மா புகழ் குறையக்கூடாது என்றது அதுதான் நான் போவேன். அது இல்லையா என்ன பண்ணுவேன்? வார்த்தை வந்துடல. அதை நடக்குது என்னன்னு தெரியுது, ஆனா என்ன நடக்க போகுது தெரியல. நம்ம சொல்ல முடியும். அந்த சொல்லக்கூடிய பவர்ல நான் இல்ல. உங்களால் முடிந்த முயற்சிகள் ஏதாவது இறங்குறது வாய்ப்பு? முயற்சி சார் இது வரைக்கும் வந்து சொல்லிட்டேன். 86ல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே கட்சி வந்துட்டேன். 30 வருஷம் தொடர்ந்து நான் போகாத பிரச்சாரம் கிடையாது. போகாத ஊரு இப்ப வந்து ஒருங்கிணைக்கணும்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. ஒருங்கிணைக்கணும்னு சொன்னவரை கட்சி விட்டு நீக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப வந்து நீங்க சொன்ன முடிவுக்கு எதிராக இருக்காரு நம்ம நினைச்சுக்கலாமா? அந்த விஷயத்துல அரசியலா இருக்கு சொன்னாங்க. அரசியல்ல சாதாரண வரும், அப்படியே போயிருமா, ஏதோ ஒரு முடிவு வரும். எங்க சுத்தி எங்க வந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து சேர்ற மாதிரி அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து கொடுத்த பாதையில், புரட்சி தலைவர் அம்மா வகுத்து கொடுத்த பாதையில், அது இந்த புகழ் குறைய நான் விட மாட்டேன். என் உயிரை கொடுத்தாவது அவங்களை போடைப்படும். அது போன்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது வரும்போது நான் சொல்றேன், வேட்பு மனு தாக்கல் வாங்க கடைசி நாள் வரைக்கும் அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம். 8 மாசம் வரட்டும். அதெல்லாம் தீர்ப்பு சொல்றது மக்கள், நான் இல்லை. இந்த சிறுவ மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு அப்படியே துல்லிதமா சொல்லிட்டு போட்டாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரால் யார் வேணாலும் வரலாம். நீங்க வந்திருக்கீங்க பிரதிக்கிறேன். ஆனா என்ன அதை எப்படி சொல்ல முடியும்? அதை சொல்றேன். வேட்பு மனு தாக்கல் லாஸ்ட் வரைக்கும் பார்ப்போம்.